Listen, இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்கிற செகண்ட் டாபிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இந்த செகண்ட் டாபிக்ல 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ், second one state, third one control flow, fourth one functions. So மொத்தம் 4 சப் டாபிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு क्वेश्चन இப்படி வரலாம், explain the building blocks of algorithm கேட்டா இந்த 4 பாயிண்ட் எழுதிட்டு ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டீங்கனாலே போதும். இப்போ நான் என்ன டீச் பண்ணுறேனோ அதை எழுதுனா கூட ஃபுல் மார்க் வந்துடும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். அது என்ன சார் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? ஸ்டேட்மெண்ட்னா ஒரு சிங்கிள் ஆக்ஷன், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற சிங்கிள் ஆக்ஷன் தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். எ சிங்கிள் ஆக்ஷன் இன் அ கம்ப்யூட்டர், எ சிங்கிள் action in a computer. அது என்ன சிங்கிள் ஆக்ஷன்? நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கு, அதில் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் தான் அட் எ டைம் நடக்கும். எ சிங்கிள் ஆக்ஷன் இன் அ கம்ப்யூட்டர், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட். அப்படி என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் டேட்டா. இன்புட் டேட்டா, இன்புட் டேட்டா. இன்புட் டேட்டானா என்னென்னா, இப்போது நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமுக்கு கொடுப்போம். அதுக்கு பேர் தான் வந்து இன்புட் டேட்டா. இன்ஃபர்மேஷன் கிவன் டு த ப்ரோக்ராம், இதை மட்டும் எழுதுனா போதும். இன்ஃபர்மேஷன் கிவன் டு த ப்ரோக்ராம், அதுக்கு பேர் தான் என்னது? input data. ஓகேவா? information given to the program, so அதுக்கு பேர் தான் input data. next second one process data. இது ஒரு ஆக்ஷன். ஓகேவா? next second action process data. எல்லாமே ஒரே வாட்டி தான் நடக்கும். இப்போ கம்ப்யூட்டரில் இந்த 3 ஆக்ஷன்ஸ் எழுதி போடுவேன், அந்த 3 ஆக்ஷன்ஸுமே தனித்தனியாக தான் நடக்கும். ஓகேவா? ஒரே சமயத்தில் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் டேட்டா. ப்ராசஸ் டேட்டா. ஓகே, ப்ராசஸ் டேட்டா என்னன்னா, கொடுத்த இன்ஃபர்மேஷனை சில ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். என்ன இன்ஃபர்மேஷனா? a = 5, b = 6. அப்புறம் வந்து அதை வந்து சம் பண்ணி கேட்குறேன், ஆட் பண்ணி கொடுன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நடக்கும் அடிஷனு. ப்ராசஸ் டேட்டா என்னது? பர்ஃபார்ம் ஆப்பரேஷன், perform operations on a given data, on a given data. ஸோ கொடுத்த டேட்டாவில் ஆப்பரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் டேட்டா. ஸோ இது வந்து செகண்ட் ஆக்ஷன். next third action output data. third action output data. output data ஒண்ணுமே இல்லை, இங்க டேட்டா வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு இல்லையா, அது ப்ராசஸ்ட் ஆயிட்டு உனக்கு கிடைக்கும். தட் மீன்ஸ் ரிசல்ட் கிடைக்கும். அவுட்புட் டேட்டா என்னது? ப்ராசஸ்டு ரிசல்ட் தான் வந்து அவுட்புட் டேட்டா, ப்ராசஸ்டு ரிசல்ட். For example, நான் input data a is equal to 5 and b is equal to 6. ஓகேவா? ப்ராசஸ் டேட்டாவில் நான் என்ன கொடுக்குறேன்னா c = a + b ஒரு ஆப்ரேஷன் கொடுக்குறேன். அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுது. என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கு? c = a க்கு என்ன? 5 + b க்கு 6. c is equal to 5 + 6 என்ன? 11. இப்போ ப்ராசஸ் பண்ணி வச்சிருச்சு. எவ்வளோ? c = 11. இப்போ அவுட்புட் டேட்டாவில் c = 11 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் ஆக்ஷன் இன் அ கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்ஷனுமே தனித்தனியாக நடக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட். ஸ்டேட்னா என்ன? ஸோ அதை நான் உங்களுக்கு டயக்ராம் வச்சு சொல்லித்தரேன். ஸோ ஏ ஒரு ப்ராசஸ்னால் என்ன வேணால் நடக்கலாம், இன்புட் ப்ராசஸ்னே வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு பி ஒரு ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு சி ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அடிஷன் நடக்குது இந்த ப்ராசஸில் சப்ராக்ஷன் நடக்குது, இந்த ப்ராசஸில் மல்டிப்ளிகேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஸ்டேட்னா ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு டிரான்சிஷன் நடக்குது இல்லையா, இங்கேருந்து அங்கே மூவ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்டேட். டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் அண்டர் எ ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் வித்தின் அ டைம்குள்ள கண்டிஷனை பொறுத்து. ஓகேவா. ஏ டு பி போகலாம், பி டு சி போகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு டிரான்சிஷன் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேட். இனிமேல் டயக்ராம் வரைச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். எப்படி? டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர், from one process to another. இங்கிருந்து சும்மா அப்படியே தாவிட முடியுமா பக்கத்து ப்ராசஸ்க்கு? இல்லை, கண்டிஷன் கொடுத்தாதான். அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா ஏலேருந்து பிக்கு தாவுன்னு, அப்போ தான் நீ வந்து ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா ஜம்ப் பண்ணக்கூடாது. ஸோ டிரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர் ப்ராசஸ் under a specified condition, அதுவும் குறிப்பிட்ட டைம்குள்ள within a time is called state. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டு. ஸோ இதை மட்டும் எழுதி வச்சுட்டா போதும். இந்த டயக்ராம் போட்டு இதை எழுதி இப்படி காமிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஃப்ளோ. லிசன், ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சீக்வன்ஸ். Second one selection, and third one iteration. First one sequence. Sequence என்னதுன்னா the instructions are executed one after another. அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். the instructions are executed one after another is called sequence control flow. ஓகேவா. இதான் டெஃபினிஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக ஒரு அடிஷன் எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். add two numbers. அல்காரிதம் எழுதலாம். ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ணணும். அல்காரிதம்ல ஸ்டெப் 1 எப்பயுமே என்னது? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு உனக்கு என்னென்ன வேணும்? 2 நம்பர் வேணும். ஸோ கெட் ஏ பி. ஸோ ஏக்கு வந்து ஒரு நம்பர் வாங்கியிருக்க, பிக்கு ஒரு நம்பர் வாங்கியிருக்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 நம்பரை வாங்கியாச்சு. என்ன பண்ண போகிற? ஆட் பண்ண போகிற. ஸோ கால்குலேட் பண்ணு. என்னத்தை கால்குலேட் பண்ணு? c is equal to a plus b. கால்குலேட் பண்ணு. நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணதுக்கப்புறம்
அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸோ டிஸ்ப்ளே பண்ணு, எதை டிஸ்ப்ளே பண்ணு, சியை டிஸ்ப்ளே பண்ணு. ஏன்னா சியில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். ஏக்கு 5 வாங்கியிருக்க, பிக்கு 4 வாங்கியிருக்குன்னு 5 + 4 9. அப்போ சிக்கு 9 தானே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டிஸ்ப்ளே சி. ஸோ அல்காரிதமோட லாஸ்ட் ஸ்டெப் என்ன, எப்பயுமே ஸ்டாப். ஸோ டிஸ்ப்ளே பண்ணியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 மொத்தம் 5 ஸ்டெப்ஸுமே 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளோ இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஓகேவா? இது அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் கொடுத்ததை நீங்கள் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன். சீக்வன்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலெக்ஷன். Second one, selection. இந்த selection control flow எப்படி அப்ளை ஆகும்னா, குறிப்பிட்ட பார்ட்ல மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த பார்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோல் transferred to a specific part of a program. ஸோ ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பார்ட்டில் மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், அங்கே போய் நிற்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செலெக்ஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. என்னது? செலெக்ஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, a person is eligible to vote or not. A person is eligible to vote or not. ஸோ இப்போ ஒருத்தருடைய ஏஜ் கொடுப்பாங்க. அந்த ஏஜை கொடுத்துட்டு அவங்க வந்து ஓட்டு போடலாமா போட முடியாதா, அவங்க எலிஜிபிளா இல்லையான்னு நம்ம அல்காரிதம் எழுத போகிறோம். ஸ்டெப் 1, அல்காரிதமோட ஸ்டெப் 1 என்ன, ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஸ்டெப் 2, இப்போ ஓட்டு போட முடியுமா முடியாதான்னு செக் பண்றதுக்கு முதல்ல அவருடைய வயசு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஏஜை கொடுக்கணும். ஸோ அப்போ கெட் ஏஜ். ஸோ கெட் ஏஜ், ஏஜை வாங்கியாச்சு. ஓகேவா? ஏஜை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செக் பண்ணணும், இப்போ வந்து ஓட்டு போடுறோட கண்டிஷன் என்ன, 18 வயசு இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் ஓட்டு போடலாம். 18 வயசு கீழே இருந்தால் ஓட்டு போட முடியாது. அப்போ அது கண்டிஷன் சொல்லணும். ஸோ கண்டிஷன் எழுத போகிறோம். இஃப்னு போட்டுக்கணும். இஃப் என்ன யூஸ் பண்ணிருக்கோம், அவன் கொடுத்த ஏஜ் வந்து இஃப் ஏஜ் கிரேட்டர் தென், ஏஜ் வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு 18. அவங்க கொடுத்த ஏஜ் வந்து இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18, பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணு, எலிஜிபிள் டு ஓட், ஓட்டு போட எலிஜிபிள்னு பிரிண்ட் பண்ண போறோம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி இருந்தால்னா இஃப், இல்லைன்னா எல்ஸ். ஸ்டெப் 4, எல்ஸ். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ண போற, நாட் எலிஜிபிள் டு ஓட். நாட் எலிஜிபிள் டு ஓட். அதுதான் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்ன அல்காரிதம்ல, ஸ்டாப். இதுல எங்க சார் செலக்ஷன் இருக்குன்னா, இந்த இடத்துல தான் இருக்கு. என்ன செலக்ஷன்னா, ஏஜ் வந்து 18 இருந்தா இல்ல 18க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த லைன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? இந்த ஸ்பெசிபிக் பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆமா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஜ் வந்து ஒரு 42 கொடுக்குறேன். ஸோ ஏஜ் வந்து 18 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ எது பிரிண்ட் ஆகும், எலிஜிபிள் டு ஓட், இவன் ஓட்டு போட எலிஜிபிள். அப்படி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஜ் வந்து ஒரு 17 கொடுக்குறேன். ஸோ 17 வந்து 18 விட கம்மி, 18க்கு ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது.
ஸோ அடுத்த பார்ட்டுக்கு போகும். எல்ஸ் அப்படி இல்லைன்னா print not eligible to vote. அவன் 17 இருக்கிறதுனால not eligible to vote. ஸோ ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற அந்த கண்ட்ரோல் வந்து டிரான்ஸ்ஃபர் டு எ ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம். குறிப்பிட்ட பார்ட் கண்டிஷன் ஓகேனா இதை பிரிண்ட் பண்ணு, அப்படின்னா இதை பிரிண்ட் பண்ணுன்னு அந்த ஸ்பெசிபிக் பார்ட் வருது இல்லையா, அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பேர் தான் செலக்ஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐட்ரேஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வன்ஸ் பார்த்தாச்சு, செலக்ஷன் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஐட்ரேஷன். ஸோ தேர்ட் ஒன் ஐட்ரேஷன். இது எல்லாமே பேசிக்ஸ். நீங்கள் ஐடி ஸ்டூடெண்ட் ஆர் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஒவ்வொரு வேர்டோட மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, தேர்ட் ஒன் பார்க்க போகிறது என்னது? ஐட்ரேஷன். ஐட்ரேஷன்னா என்னென்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னா திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும், அகைன் அண்ட் அகைன். ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா, பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் are executed again and again. திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஐட்ரேஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ஐட்ரேஷன் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள், print the natural numbers. up to n வரைக்கும் print பண்ணுங்க. n வந்து நம்ம கொடுக்கிறது தான். ஓகே, print the natural numbers up to n. ஃபார் எக்ஸாம்பிள், நான் n வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் எனக்கு அவுட்புட்டில் வரும். ஃபஸ்ட்டு 5 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன? 1 2 3 4 5 இந்த மாதிரி வரும். இதுதான் அந்த கொஷினே. print the natural numbers up to n. நான் n வந்து இப்போது 900 கொடுக்குறேன்னா 1லேருந்து 900 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 1லேருந்து 900 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அல்காரிதம் எழுத போகிறோம். ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ண அல்காரிதம். ஸ்டெப் 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டெப் 2, இப்போது நான் எதுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறேன்? print the natural numbers. எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்? n வரைக்கும். n என்னது? நான் 1 தரலாம், 2 தரலாம், 3 தரலாம், 10 தரலாம், 1000 தரலாம், எது வேணால் தரலாம். ஸோ அப்போது எனக்கு n வேல்யூ வேணும். ஸோ கெட் n வாங்கிக்கோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, n வாங்கியாச்சு. ஸ்டெப் 3, இப்போ n வாங்கியாச்சு. எவ்வளோ n வாங்கியாச்சு. அடுத்தது இனிஷியலைஸ் பண்ணுறேன். i is equal to 1. ஏன் வந்து இந்த இடத்துல i யூஸ் ஆகுதுன்னா, இப்போது நான் இங்கேருந்து மேலே ஏறுறேன், மரத்தில் ஏறுறேன், மரத்தில் ஏணி வச்சு ஏறுவேன். ஸோ ஏணி வந்து எதுக்கு யூஸ் பண்ணி ஏறுறோம்? மேலே ஏறுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து கண்டினியூஸாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் தான் வந்து இங்கே i. ஓகேவா? i is equal to 1 நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து ஐயோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, இப்போ கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்? if i less than or equal to கொடுத்த n வேல்யூ, இதுதான் கண்டிஷன். if i less than or equal to n, go to step 5. அப்படி இல்லைன்னா else go to step 7. ஓகேவா? ஸ்டெப் 7. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 5ல என்ன பிரிண்ட் ஆகும்? இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலான்னு பாருங்கள். ஸ்டெப் 5ல என்ன சொல்லியிருக்காங்க? i வந்து என்னை விட லெஸ்ஸாக இருந்தால் go to step 5. அப்போ ஸ்டெப் 5க்கு கண்ட்ரோல் போகும். ஸ்டெப் 5ல என்ன இருக்குன்னா, print i value.
print I value and increment I value by 1. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 6, go to step 4 and last step, the algorithm stop. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற எக்ஸாம்பிள் வச்சு. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. get n, நான் n வேல்யூ வாங்க போறேன். நான் என்ன வாங்க போறேன்னா, எனக்கு வந்து 5n கொடுத்திருக்காங்க. n வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5n கொடுத்திருக்காங்க. ஓகே, இனிஷியலைஸ் i equal to 1. நான் என்ன i எடுத்துக்கிறேன்? இது ஒரு ஏணி மாதிரி. ஓகேவா, i வந்து ஒரு ஏணி மாதிரி, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம போக போறோம். i equal to 1 எடுத்தாச்சு. இப்போ ஸ்டெப் 4, நான் ஒரு கண்டிஷன் தரேன். if i less than or equal to n. இப்போ i என்ன இருக்கீங்க? 1 இருக்கு. 1 less than or equal to n கொடுத்திருக்காங்க. n என்ன இருக்கீங்க? 5. செக் பண்ணு. 1 வந்து 5 விட சின்னது தானே? 1 வந்து 5க்கு ஈக்குவலா இல்ல, ஆனா 1 வந்து 5 விட சின்னதா இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? go to step 5. ஸ்டெப் 5க்கு போறேன். எங்க இருக்கு ஸ்டெப் 5? இங்க இருக்கு. ஸ்டெப் 5ல என்ன சொல்லிருக்காங்க? print i. i என்ன இருக்கு இப்போ உனக்கு? இங்க 1. சோ 1 print பண்ணியாச்சு. and இன்கிரிமெண்ட்னா இப்போ நான் i க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன கொடுத்திருந்தேன்? 1 கொடுத்தேன். நான் இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். என்ன இன்கிரிமெண்ட் பண்ண போறேன்? i க்கு i value by 1 இன்கிரிமெண்ட் பண்ணு. 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i 1 இருக்குன்னா இன்கிரிமெண்ட் வேல்யூ பை 1 1 plus 1 2. இப்போ i ஓட வேல்யூ 5 இருக்குன்னு வச்சுக்க, 5 plus 1 6. அந்த மாதிரி ஒன்னு ஒன்னா இன்கிரிமெண்ட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்? n வேல்யூ 5ன்னு வாங்கியாச்சு. i equal to 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அந்த கண்டிஷன்ல போய் செக் பண்றேன். i வந்து 1ன்னு போட்டு செக் பண்றேன். 1 less than or equal to 5 போடுறேன். ஆமா, ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ go to step 5. ஸ்டெப் 5க்கு போற. என்ன ஸ்டெப் 5 என்ன பண்ண போற? print i வேல்யூ. என்ன i எடுத்த இங்க ஸ்டெப் 1ல 1 print பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்றாங்க? இன்கிரிமெண்ட் i வேல்யூ பை 1. i வேல்யூ பை 1 இன்கிரிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ i வேல்யூ என்ன இருக்கு? 1 இருக்கு. அடுத்த ஸ்டெப் 2ல என்ன வரும்? i வேல்யூ 2ன்னு வரும். ஓகேவா, அடுத்தது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6ல கொடுத்துருக்காங்க go to step 4. திரும்பவும் ஸ்டெப் 4க்கு போ. திரும்பவும் ஸ்டெப் 4க்கு போறேன். இப்போ if i is இப்போ i ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 less than or equal to n. ஏற்கனவே n தான் அது ஃபுல்லாவே 5 தானே எடுத்துக்கிறேன். 5. சோ 2 வந்து 5 விட லெஸ் தானே? ஆமா. அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? go to step 5. ஸ்டெப் 5 என்ன இருக்கீங்க? print i வேல்யூ. இப்போ i வேல்யூ என்ன இருக்கீங்க? 2. இப்போ அவுட்புட்ல உனக்கு 2 வந்துட்டு இருக்கும். சோ 1 வந்தது ஃபர்ஸ்ட், இப்போ 2 வந்துருச்சு. அடுத்தது and increment i value by 1. இப்போ i வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்போ அடுத்தது நீ என்ன சால்வ் பண்ண? ஸ்டெப் 3க்கு சால்வ் பண்ணுவேன். i equal to 3க்கு சால்வ் பண்ணுவேன். திரும்ப செக் பண்ணுவேன். 3 is less than or equal to 5. அப்போ print i value 3 and increment i value by 1 4. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i வேல்யூ வந்து எனக்கு 7 வந்துருச்சு. i வேல்யூ என்ன வந்துச்சு? 7 வந்துச்சு. நீ செக் பண்ற. 7 less than or equal to 5. 7 வந்து 5 விட கம்மியா சின்ன நம்பரா? இல்ல. அப்படி இல்லனா எல்ஸ்னு அர்த்தம். எல்ஸ் go to step 7. அப்போ ஸ்டெப் 7க்கு ஓடி போய்டு. என்னது? ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். இதுதான் விஷயம். நீ புரிஞ்சிக்கிட்டு சால்வ் பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும். சோ இதுதான் வந்து ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன சார் ஃபங்க்ஷன்? இதுதான் ரொம்ப முக்கியமா ப்ரோக்ராமிங்ல. ஸோ இப்போதைக்கு அல்காரிதம் வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஃபங்க்ஷன்னா என்ன. ஃபங்க்ஷன்னா இட் இஸ் அ சப் ப்ரோக்ராம். இட் இஸ் அ சப் ப்ரோக்ராம் which contain block of code. சில கோட்ஸ்லாம் இருக்கும். கோட்னா ப்ரோக்ராமிங் லைன்ஸ் தான். block of codes are executed. ஓகேவா, ஒரு பிளாக்ல சில லைன்ஸ் இருக்கும், அது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் சப் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ சப் ப்ரோக்ராம் which contain block of codes
ஆர் எக்ஸிக்யூட்டட். ஓகேவா, குறிப்பிட்ட இருக்கிற அந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் பிளாக்கா. ஃபங்க்ஷனோட உண்மையான மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அதை வந்து ஒரே ஃபங்க்ஷனை வச்சு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதுனாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அதை வந்து ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பின்னால் எதனா ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சுன்னா. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா பிரித்து வச்சிடலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், அது ஃபங்க்ஷனாக பிரிச்சுட்டாங்கன்னா ஒரு 20 குட்டி ப்ரோக்ராமாக பிரிச்சுருவாங்க, அதை லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ சப் ப்ரோக்ராம் விச் கண்டெயின் பிளாக் ஆஃப் கோட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கிப்பீங்க. Addition of two numbers using function. Addition of two numbers. இந்த மாதிரி நீங்கள் லாஜிக் தெரிஞ்சாதான் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளேயே போக முடியும். இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சாதான் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Addition of two numbers using function. Using function. ஸோ ஃபங்க்ஷனில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று மெயின் ஃபங்க்ஷனுக்கு கோடிங் எழுதணும், சப் ஃபங்க்ஷனுக்கு கோடிங் எழுதணும். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் எதுக்கு? மெயின் ஃபங்க்ஷனுக்கு கோடிங் எழுத போகிறோம். ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு உனக்கு என்னென்ன தேவை? ரெண்டு நம்பர்ஸ் வேணும், ஏபி, அதை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுதானே? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும்னா, ஸ்டெப் 1 ஸ்டார்ட், ஸ்டெப் 2 call the function. Call the function. ஃபங்க்ஷனை கூப்பிடு. எந்த ஃபங்க்ஷன்? அதுக்கு நீ தான் பேர் வச்சுக்கணும். இது அடிஷன் ப்ரோக்ராம், அதான் ஆட்னு வச்சுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா இங்கே 2 பிராக்கெட் போடணும், அதுக்கு மீனிங்கே ஃபங்க்ஷன் அர்த்தம். எதனா ஒரு பேரை வச்சுட்டு அதுக்கு 2 பிராக்கெட் போட்டால் அதுக்கு மீனிங் வந்து ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடு. ஸ்டெப் 3 ஸ்டாப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் மெயின் ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராம் கோட். நெக்ஸ்ட் சப் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? சப் ஃபங்க்ஷன். சப் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருக்கீங்க? ஆட். எப்படி தெரியுமா கோடிங் எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்பை படிக்கும், கால் த ஃபங்க்ஷன் ஆட். ஆட் ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணு, அப்படியே ஆட் ஃபங்க்ஷன் கிட்ட இங்கே வந்துடும். இங்கே வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டெப் 1 ஃபங்க்ஷன் ஸ்டார்ட். ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டெப் 2 எனக்கு என்னென்ன வேணும்? கெட் ஏ பி. ஏ வேல்யூ வேணும், பி வேல்யூ வேணும். ஸ்டெப் 3 calculate. Calculate பண்ணு, c equal to a plus b. Next step 4 calculate பண்ண என்ன பண்ணணும்? print பண்ணணும் இல்லையா? print or display எப்படின்னு வச்சுக்கோ. display c யை display பண்ண ஆட் பண்ணிட்டு ஸ்டெப் 5 என்ன போடுவேன்? ஸ்டாப்னு போடுவேன். ஆனால் ஸ்டாப் போடக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ப்ரோக்ராம் அங்கேயே ஸ்டாப் ஆகிடாது. திடீர்னு வேறு எதனா ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால், ஸோ அதுக்கு என்ன போடுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எண்டில் ரிட்டர்ன் ஆகிடும். ரிட்டர்ன் அது திரும்ப இங்கேயே ரிட்டர்ன் ஆகிடும். ஃபஸ்ட்டு கவனிங்க, இப்போ நம்ம 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறோம், ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 கால் த ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனை கூப்பிடு. ஸ்டெப் 3 எக்ஸிக்யூட் ஆகாது. இங்க கூப்பிட்ட உடனே இந்த லைனை விட்டுட்டு சப் ஃபங்க்ஷனுக்கு ஓடியாந்துரும். எங்க? ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஓடியாந்துச்சு. இப்போ இங்க என்ன பண்ண போகுதுன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 நம்பரை வாங்கிட்டு கால்குலேட் பண்ணுது. என்ன கால்குலேட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு 2 வச்சிருக்கேன், இதுக்கு 3 வச்சிருக்கேன். 2 + 3 5ன்னு ப்ராசஸ் பண்ணி வச்சிருச்சு. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன பண்ணும்? எனக்கு 5ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடாது, ரிட்டர்ன் ஆகும். என்னாகும்? ரிட்டர்ன் ஆகும். எங்க ரிட்டர்ன் ஆகும்னா திரும்ப இந்த இடத்துல வந்து நின்றுடும். எந்த இடத்துல வந்து நிற்கும்? ஸ்டெப் 2லே வந்து நிற்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் 3 ஸ்டாப். ஸ்டெப் 3 வேற எதனா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், திரும்ப அதே மாதிரி போகலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ,
சப் ஃபங்க்ஷன்ல ஸ்டாப் ஆகாது, மெயின் ஃபங்க்ஷன்ல தான் ஸ்டாப் ஆகும். ஏன்னா சப் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் தான் ஆகும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மொதல் ஃபங்க்ஷனே ஸ்டாப் ஆயிடுமே ப்ரோக்ராம். ஸோ அதுக்காக தான் ரிட்டர்ன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அங்கே ரிட்டர்ன் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் எழுதிங்க, அவ்வளோதான். இதுதான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். எக்ஸ்பிளைன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து லாங் ஆன்சர் கொஷின்ஸில் கேட்பாங்க. நான் எப்படி டீச் பண்ணணும் அதே மாதிரி எழுதி வச்சாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா?